தலைப்புச் செய்திகள். ஏப்ரல் 21 மாலை 6 மணி முதல் டிஜிட்டல் முறையில் மட்டுமல்லாது எந்த விதத்திலும் தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடாது. விதிகளை மீறினால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை என தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. விஜய் தனது சொத்து கணக்கில் 100 கோடி ரூபாய் அளவுக்கு மறைத்தது முறைகேடானது என கருத்து தெரிவித்துள்ள சென்னை ஹைகோர்ட் இந்த மனு குறித்து பதிலளிக்க வருமான வரித்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. அன்புமணியின் துரோக கும்பலுக்கு யாரும் வாக்களிக்க வேண்டாம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை தோற்கடித்தது பெண்களுக்கு இழைக்கப்பட்ட மாபெரும் அநீதி, பெண்களுக்கு ஏற்பட்ட தோல்வி என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். RSS பாஜகவை எதிர்க்கும் துணிச்சல் கொண்டவர்கள் தமிழர்கள் என குளச்சலில் ராகுல் காந்தி பேசினார். விரிவான செய்திகள். ஏப்ரல் 23 ஓட்டுப்பதிவு நடக்க உள்ள நிலையில் ஏப்ரல் 21 மாலை 6 மணி முதல் அமலாக்கப்படும் தேர்தல் விதிமுறைகள் என்னென்ன என்ற அறிவிப்பை தமிழக தலைமை தேர்தல் கமிஷனர் அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டுள்ளார். அதில் ஏப்ரல் 21 மாலை 6 மணி முதல் எந்த வகையிலும் பிரச்சாரத்திற்கு தடை என்றும், மீறினால் 2 ஆண்டுகள் சிறை எனவும், தொகுதிக்கு வெளியிலிருந்து அழைத்து வரப்பட்ட அனைத்து அரசியல் கட்சி நிர்வாகிகள், கட்சி பணியாளர்கள் மற்றும் அத்தொகுதியின் வாக்காளர்கள் அல்லாதோர் ஏப்ரல் 21 மாலை 6 மணிக்கு மேல் அத்தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும் உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். தாவேக தலைவர் விஜய் சென்னை, பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுகின்றார். இந்நிலையில் 2 தொகுதிகளில் விஜய் தாக்கல் செய்த வேட்புமனுக்களில் முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. பெரம்பூர் தொகுதியில் தாக்கல் செய்த வேட்புமனுவில் தன் சொத்து மதிப்பு 115 கோடி ரூபாய் என குறிப்பிட்ட விஜய், திருச்சி கிழக்கு தொகுதி வேட்புமனுவில் 220 கோடி ரூபாய் என குறிப்பிட்டுள்ளார். எனவே விஜய் தெரிவித்துள்ள சொத்து விவரங்கள் முழுமையானவையா, உண்மையானவையா என வருமான வரித்துறை, தேர்தல் கமிஷன் விசாரிக்க கோரி பெரம்பூர் தொகுதி வாக்காளர் விக்னேஷ் என்பவர் வழக்கு தொடர்ந்துள்ளார். இதுகுறித்து சென்னை ஹைகோர்ட்டில் தலைமை நீதிபதிகள் 2 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்த விஜய், ஒரு தொகுதியில் குறிப்பிட்ட அளவு வருமானத்தை காட்டிவிட்டு மற்றொரு தொகுதியில் மறைத்தது சட்டவிரோதமானது, முறைகேடானது, 100 கோடி ரூபாயை மறைத்தது முறைகேடானது என தெரிவித்த நீதிபதிகள் இதுகுறித்த விசாரணை நடத்தவும், பதில் மனு தாக்கல் செய்யவும் வருமான வரித்துறைக்கு உத்தரவிட்டுள்ளனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வருகிற 23 நடக்கிறது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ், நான் வளர்த்தெடுத்த பிள்ளைகள் பணத்துக்காக அணிமாறி கொள்கையற்ற துரோக கூட்டத்தில் இணைந்துள்ளார்கள். இந்தியாவிலேயே குறைவான நாட்கள் நாடாளுமன்றம் சென்ற MP அன்புமணிதான். அன்புமணியின் துரோக கும்பலுக்கு யாரும் வாக்களிக்க வேண்டாம். 18 தொகுதிகளிலும் அன்புமணி தரப்பு வேட்பாளர்கள் தோற்க வேண்டும் என்று கூறினார். கோவையில் அதிமுக, பாரதிய ஜனதா, தேசிய கூட்டணி நிர்வாகிகளுடன் நடந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், தொகுதி மறுவரையறை, பெண்கள் மசோதாவை தோற்கடித்தது தென் மாநில மக்களுக்கும் பெண்களுக்கும் இழைக்கப்பட்ட அநீதி. திமுக இதை ஏன் எதிர்த்தது? அதனால் என்ன கிடைக்கப் போகிறது? இது நம் நாட்டு பெண்களுக்கான தோல்வி என்றார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட ராகுல் காந்தி அவர்கள், RSS மற்றும் பாஜகவின் சித்தாந்தங்களை எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள் தமிழர்களே, அவர்களுக்கு சவால் விடக்கூடியவர்கள் தமிழர்கள். தமிழ் மண்ணில் வாழும் தமிழ் மக்கள் ஒருபோதும் தெரிந்தே தங்களுக்கு அடிபணிய மாட்டார்கள் என்பதும் அவர்களுக்கு தெரியும். அதனால்தான் அவர்கள் அதிமுக வாயிலாக ஊடுருவும் இந்த புதிய உத்தியை கையாள முயல்கிறார்கள் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், சில நாட்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் பிரதமர் மிகவும் ஆபத்தான ஒரு செயலை செய்தார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா என்ற பெயரில் மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தை குறைக்க முற்பட்டார். ஆனால் எதிர்க்கட்சிகள் இணைந்து அதனை முறியடித்துள்ளோம் என்று கூறினார்.